மக்களவை தேர்தலுக்கான அறிக்கையை தயார் செய்ய தமிழக பாஜக தரப்பில் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இந்த குழுவில் யாரெல்லாம் இடம்பெற்றுள்ளார்கள்? அவனியா, குறிப்பாக தமிழக பாஜகவின் சார்பில் குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவானது தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் மாநில தலைவரும் குறிப்பாக முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய தலைமையில இந்த குழுவானது அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 12 பேர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவர்கள் VP துரைசாமி, ராமலிங்கம், அதே போல கனக சபாபதி, ராமசீனிவாசன், கார்த்திகாயினி, நரசிம்மன், ராதாகிருஷ்ணன், பிரசாத், அதே போல அர்ஜுனமூர்த்தி, ராஜலட்சுமி, ரவிச்சந்திரன், ஆதித்ய சேதுபதி உள்ளிட்டோர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக பாஜகவை பொறுத்தளவிற்கு இந்த தேர்தலை ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கிறது. எனவே தேசிய அளவில் இருக்கக்கூடிய பிரதான திட்டங்களை மையப்படுத்தி இந்த தேர்தல் அறிக்கை குழுவில் அவர்கள் தயாரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக தரப்புல இருந்து பெண்களுக்கான அந்த 2000 ரூபாய் திட்டம் என்று பல்வேறு 5 விதமான அந்த திட்டங்களை அறிவிப்பதற்கான அந்த தேர்தல் அறிக்கையானது இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில தமிழக பாஜகவின் சார்பில் பல்வேறு முக்கியமான குறிப்பாக மும்மொழி விவகாரங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் இதில் இடம்பெற வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் அறிக்கையினுடைய குழு தலைவராக தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில அவர் விரைவில் அதற்கான அந்த ஆலோசனை கூட்டங்களை மேற்கொண்டு அதற்கு பிறகு என்னென்ன முக்கிய அம்சங்கள் இந்த குறிப்பாக அவர்களுடைய கொள்கையாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இதில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.